உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். திப்பியில் தப்பிய நித்திலமே. அத்தியாயம் 23. வேதாவின் கண்களில் வீசிய கனலை கண்டு விழித்த சித்தார்த் அவன் பின்னால் நின்றிருந்த அழகப்பனை அப்போதுதான் கவனித்தான். அவர் இப்படி தன்னை தொடர்ந்து வருவார் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. வேதா தன்னை தவறாக எண்ணிவிடுவாரோ என்று துணுக்குற்று அவன் காண, அவரோ உள்ளவா சித்து என்று அவனிடம் மென்மையாக உரைத்துவிட்டு வாங்க என்று அழகப்பனையும் அழைத்தார். அம்மா, இவர் எப்படி என் பின்னாடி வந்தாருன்னு தெரியலமா. நான் நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு இவர் சொன்னதும் எப்படியோ இங்கேதான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சு உங்களை பார்க்க வந்தேமா என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தான். பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் சித்து, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்று சிரித்தார். ஆனால் அழகப்பனை கண்டு, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் போறேன்னு சொல்லி லெட்டர் வச்சிருந்தேனே, அப்படியே என்ன தேடுறீங்க? உங்க சொத்தை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி இருக்க வேண்டியதானே என்று கோபமாக பேசினார். அவரை மேலும் கீழும் பார்த்த அழகப்பன், பேசு பேசு, நல்லா பேசு. ஆனா இத்தனை வருஷம் நீ என்னோட எண்ணத்தை வாழ்ந்த, என்ன பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்காம என்ன குடும்பம் நடத்தினதான் யோசிக்கிறேன் என்று பேசிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார். அவர் குரலில் இப்போது ஏளனம் இல்லை, வருத்தமோ வலியோ இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவர் குரலில் இருந்தது. அதை சித்தார்த்தால் இனம் காண இயலவில்லை. எப்போதும் அவன் தோளோடு தோள் கொடுக்கும் தந்தையை கண்டு வளர்ந்தவனால் இவரின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாத குழப்பம் அவன் கண்களில் அப்பட்டமாக வெளிப்பட்டது. என்ன தம்பிக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியலையோ? கட்டி கூட வாழ்ந்த இவளுக்கே புரியல என்று கைகள் இரண்டையும் சோஃபாவின் மேல் படர விட்டபடி மேல் நோக்கியவர் இடதுபுறத்தில் மாடம் போல வைத்து அதிலிருந்த கணேஷின் புகைப்படத்தை கண்டு எழுந்தார். எல்லாம் இவனால வந்ததுதான் என்று கோபமாக கூறியதும் தன் மகனை குறை சொல்வது பொறுக்காத வேதா, சும்மா இல்லாத என் பிள்ளைய குறை பேசாதீங்க. உங்க வரட்டு பிடிவாதத்துக்கும் கோபத்துக்கும் நானும் என் மகனும் எவ்வளவோ பொருத்தம் என்று பேசும்போதே இடைமறித்தவர், நிறுத்து. என்ன பொறுத்தீங்க? என்னடி பொறுத்தீங்க? ஆமா, நான் கோபக்காரன்தான், பிடிவாதம் பிடிக்கிறவன்தான். ஆனா என் பிடிவாதம் ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பியா? சொல்லு என்று கர்ஜித்தார். என்ன யோசிக்கணும்? என்ன சமையல் பண்ணணும், எங்க போகணும், யார் கூட பேசணும், எல்லாமே உங்க விருப்பம் தானே. அவனோட படிப்பு, அதையாவது அவன் விருப்பத்துக்கு விட்டீங்களா என்று கோபமாக ஆரம்பித்த வேதா கண்ணீரோடு முடித்தார். ஆமா, என்ன சமையல்னு நான் தான் சொன்னேன். ஏன் நீ உன் வசதிக்கு ஈஸியா செஞ்சுட்டு போவ. வளர்ற பையன் நல்லா சாப்பிடணும்னு சொன்ன. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதுக்காக இன்னாரோட பழகாதன்னு சொன்ன. இதெல்லாம் எனக்காகவா? நீங்க நல்லா இருக்கணும் தானே. அப்புறம் என்ன கேட்ட? அவன் படிப்பா? அவன் மெக்கானிக்கல் படிக்கிறேன்னு வந்து சொன்னான். ஏற்கனவே வண்டியில ஏறினா அவர் ஏரோப்ளேன்ல ஏறினது போலதான். அதான் அது வேண்டான்னு கம்ப்யூட்டர் படிக்க வச்சேன். என்ன குறை சொல்ல இவ்வளவு பெருசா நீலதேவம் வாயி? என்னைக்காவது ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்டிருப்பியா? கேட்ட அடிப்பீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையா என்றார் வேதா எரிச்சலுடன். ஆமடி, அடிச்சனா? நான் அப்படி பார்த்து வளர்ந்தவன். எங்க அப்பா என் அம்மாவை அடிச்சுதான் நான் பாத்திருக்கேன். ஆம்பளை அப்படித்தான் இருக்கணும் போல நினைச்சு வளர்ந்த வண்டி நானு. ஆனா அதுக்காக உங்க 2 பேருக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? எது வாங்கி கொடுத்தாலும் தரமானதா நல்லதா பார்த்து பார்த்துதானே உங்களுக்கு செஞ்சேன். எனக்கு ஒரு பொருள் வாங்க அவ்வளவு யோசிப்பேன். ஆனா இதே கணேஷுக்கு யோசிக்காம 4 வாங்குவேன். ஏன் என் பாசம் உங்களுக்கு அதுலெல்லாம் தெரியாதா? வார்த்தையா உங்கள மானே தேனேன்னு கொஞ்சினாதான் அன்பா? அவனை கண்ணே மணியேன்னு பக்கத்துல வச்சு பேசினாதான் பிரியமா? அவன் காலேஜ்ல அவன் சீனியர் ஒருத்தன் வம்புக்கு இழுத்தான்னு தெரிஞ்சு அவனையும் அவன் அப்பனையும் சேர்த்து மிரட்டிட்டு வந்த வண்டி நானு. உங்களுக்கெல்லாம் என் அன்பு பாசமும் கண்ணுக்கே தெரியல. அதுக்கு நான் என்ன செய்ய? என்னைக்கு நான் உன்னை அடிக்கும் போது அவன் குறுக்க வந்து பேசினானோ அன்னைக்குதான் நான் உன்னை அடிக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே என் புள்ள பாடம் சொல்லித்தரதா பெருமைப்பட்டேன்டி. எல்லாம் எதுக்கு? இதுக்கா என்று பூமாலையோடு இருந்த கணேஷின் புகைப்படத்தை காட்டினார். என்ன சொல்ல வரீங்க? நீங்க எங்க மேல பிரியமாதான் இருந்தீங்க, ஆனா எங்களுக்கு புரியல, அப்படிதானே? அப்போ அவன் செத்து கிடந்தப்போ என்ன கதற கதற இழுத்துட்டு போனதுக்கும் காரணம் சொல்லுவீங்க போல.
என்று ஏளனமாக பேசினார் வேதா. அப்போது சித்துவின் விழிகளிலும் அதே கேள்வியே தொக்கி நின்றிருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாரா வண்ணம் அழகப்பன் உடைந்து அழுதார். ஆமடி, ஆமா, அவன் செத்து போனது தெரிஞ்சோ உன்னை இழுத்துட்டு வந்தேன். ஏன் அவனுக்கு கடைசி காரியம் கூட செய்யல. ஏனா ஏனா அதான் அவன் முடிவுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்று கூறிவிட்டு வாய்விட்டு அழுதார். இதை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்றார் இவரு? கணேஷ் இறந்து விடுவான் என்று இவருக்கு தெரியுமா? ஆனாலும் கடைசி கிரியைகளை கூட செய்யாமல் விட்டதற்கு எந்த விளக்கமும் பொருந்தாது என்றே வேதாவின் உள்ளமும் சித்தார்த்தின் உள்ளமும் நினைத்தது. அவன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு சேர்ந்ததும் அவனோட பிறந்த தேதியை வச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனுக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சொன்னான். ஆனா நான் அதை பெருசா நினைக்கவே இல்லை. ஆனா ஒரு தரம் பைக் ரேஸ் போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்தப்போ என் மனசுல பயம் வந்து அவன் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு ஜோசியர்கிட்ட போனேன். அவரு என்னடானா, இவனுக்கு பெரிய கண்டம் இருக்கு, தீர்க்க சுமங்கலி ஜாதகம் உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து இவனுக்கு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் யாரையோ காதலிக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு அவளோட சொந்தக்காரங்க மூலமா ஜாதகம் வாங்கி பார்த்தா இவனுக்கு பொருந்தல. அதான் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவனோட உயிருக்காகத்தான் நான் போராடினேன் என்று அவர் பேசும்போது, அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீங்க என்று வேதா பரிதவிப்போடு கேட்டார். சொன்னா நான் அவன் காதல பிரிக்கத்தான் பொய் சொல்றேன்னு நினைச்சு சண்டை போடுவீங்க. அதான் சொல்லாம அவன் ஜாதகத்துக்கு பொருத்தமான பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அன்னைக்கே நான் உடஞ்சு போயிட்டேன். இவன் உயிருக்காக நான் அல்லாட இவன் என்ன உதாசனம் பண்ணிட்டானேன்னு எனக்குள்ள நான் செத்து போயிட்டேன். என் அன்பும் பாசமும் உங்களுக்கு புரியல. ஆனா என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. எனக்கு நிரந்தரமான உறவு நீ மட்டும்தான். அவன் அவனோட பொண்டாட்டிக்கு சொந்தம். நானும் ஆரம்பத்துல அந்த பொண்ணை துரத்திட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணான்னு பொண்ணை வச்சே நிறைய திட்டம் போட்டேன். ஆனா அவனுக்கு அந்த பொண்ணு மேல இவ்வளவு அன்பு இருக்கும்னு நான் நினைக்கல. அது தெரிஞ்ச பின்னாடி அவன் விதின்னு நான் என் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒன்னு அவன்கிட்ட விட எனக்கு பிடிக்கல. நீ ஏன் பொண்டாட்டி, நீயும் எங்க அவன் பின்னாடி என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதான் உன்னை அவனை பார்க்க விடாம கட்டுப்படுத்தின. கடைசியில நான் பயந்தது போலவே அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதும் எனக்கு எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச முடிவு தானே இயல்பா எடுத்துக்கணுமா, இல்ல இவ்வளவு போராடி அவனை காப்பாத்த முடியலேன்னு அழணுமா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு முன்னாடி நீ அங்க போயிட்ட. என்னால அவனை மன்னிக்க முடியல. நான் அவனுக்கு நல்லதுதான் செய்வேன்னு அவனுக்கே என் மேல நம்பிக்கை வரல. என் மேல மரியாதை இல்லாம தானே வீட்டை விட்டு போனா. அவனுக்கு அதான் விதின்னு எனக்கு தான் தெரியுமே. இனி அழுதாலும் புரண்டாலும் அவன் வரமாட்டான் தானே. அதான் எங்க நீ அந்த பொண்ணை உன்னோட இழுத்துட்டு வந்துருவியோன்னு உன்னை அங்க நிக்கவே விடாம கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு அவனுக்கு காரியம் செய்ய கூட பிடிக்கல. ஆமா, நான் கல்லு மனசுக்காரன் தான். என் ஈகோ தான் அங்க முன்னாடி வந்துச்சு. செத்து போனவன்கிட்ட எதுக்கு ஈகோன்னு அப்ப தோணல. எங்க அவன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருவாளோ, யாருக்கோ பிறக்கிற புள்ள நம்ம வீட்டுக்கு வாரிசா ஆகிடுமோன்னுதான் உன்னை அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட தொடர்பு இல்லாம வச்சேன் என்று சொல்லி அவருக்கு பெருமூச்சு வந்தது. அன்று மகனுக்கு காரியம் செய்ய கூச மனசு இல்லாத அவருக்கு இன்று மகனின் புகைப்படத்தை பார்த்து வழிந்த கண்ணீரின் காரணம் தெரியவில்லை. ஒருவேளை இதுதான் கல்லுக்குள் ஈரமா? ஏதோ வேண்டாத கோபத்தை மனதில் வைத்து இல்லாமல் போன மகனிடம் கூட ஈகோ பார்த்த மனிதரை எந்த கணக்கில் சேர்ப்பது என்று தெரியாமல் விழித்தான் சித்தார்த். இவரின் இவ்வகை பாசம் அவனுக்கு முற்றிலும் புதிது. ஏன், அவரை இதுவரை 3-4 முறைதான் பார்த்திருப்பான். அதில் அவர் கோபக்காரர், பிடிவாதக்காரர், ஏன் ஒரு சமயம் மனிதனே இல்லை என்று கூட சித்தார்த் நினைத்ததுண்டு. ஆனால் அவருக்கு பின்னால் இப்படி ஒரு கடுமை ஏறிய பாசம் இருந்திருக்கும் என்று அவன் எண்ணியதில்லை. ஏன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தா என்ன, குழந்தை அவங்களோடது இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வேதா வேகமாக கேட்டதும், ஏண்டி இன்னுமா என்ன உனக்கு புரியல? அவன் என்னை விட்டு போனா அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு கூடவா தெரிஞ்சுக்க மாட்டேன்? அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதும், சரி எப்படியும் இதை வச்சு நம்ம பையன் பிரிஞ்சு வந்துருவான், அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவன் அந்த பொண்ணை விடவே இல்லடி. அவளுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு பைத்திய மாதிரி உழைச்சான். அப்போ நினைச்சேன், நானும் உன்னை எக்காரணம் கொண்டு விட்டுடக்கூடாதுன்னு. என்ன ஆனாலும் நீ என்னோடவே இருக்கணும்னு. ஆனா அவனுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியல. திடீர்னு கோபத்தை விட்டு அவனுக்கு உதவி செய்யவும் என் ஈகோ இடம் கொடுக்கல. அப்பதான் இந்த பையன் அவனுக்கு உதவி செஞ்சதை பார்த்தேன். ரேஸுக்கு போக கூடாதுன்னு இவன் அவனுக்காக செஞ்சதை பார்த்து
எப்படி அவன் வாழ்க்கை நல்லா மாறிடும்னு நானும் நம்பினேன். ஜாதகம் பொய்யா போயிடும், புள்ள எப்படியோ வாழ்ந்துருவான்னு நம்பினேன். ஆனா அவன் அவன் என்னடி செஞ்சா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மருத்துவம் பார்த்து என்ன புண்ணியம் சொல்லு? ரோட்ல நாடு ரோட்ல நாய் மாதிரி அடிபட்டு செத்தானே, யாரால? அவனால, அவனோட திமிரால. அவன் மேல அன்பு வச்ச என்ன புரிஞ்சுக்கல, சரி விடு. ஆனா அவன் பொண்டாட்டி, அவளை நினைச்சானாடி? வயித்துல இருந்துச்சே குழந்தை, அதை யோசிச்சானா? அநியாயமா அவன் செத்ததும் இல்லாம அன்னைக்கு ரோட்ல போன ஒரு ஆள் மேல ஏத்தி அவர் இறந்து போயிட்டார் தெரியுமா? நீ உன் பையனை மட்டும்தானே அந்த ஆஸ்பத்திரியில பார்த்த. ஆனா நான் அவனால அநியாயமா செத்தவரோட குடும்பத்தை, அவங்க கதறல கேட்டேன். அந்த ஆளோட பிணத்தையும் பார்த்தேன். அந்த குடும்பமும் நிற்கதையா நிக்க இவன் தானடி காரணம். அதான் எனக்கு அவனுக்கு கொல்லி வைக்க கூட மனசு வரல. என் ஈகோவும் இடம் கொடுக்கல. நான் செஞ்சது உன் பார்வைக்கு தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியல என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சித்தார்த்துக்கு சத்தியமாக பேச்சே வரவில்லை. இவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கென்று அவன் யோசிக்கவே இல்லை. வேதா மெல்லிய குரலில், இப்ப எதுக்கு நீங்க சித்துக்கிட்ட சர்வாவை கேட்டு நோட்டீஸ் கொடுத்தீங்க என்று கேட்டார். அதுதான் கணவனை முழுவதும் தெரிந்து கொள்ளும் எண்ணமா, இல்லை அதிலும் குறையா என்று சித்தார்த்தால் யோசிக்க இயலவில்லை. உன்னாலதான் என்று கோபமாக கூறினார். அவர் பதிலில் இருவரும் புரியாது விழித்தனர். ஆத்தர் நோட்: இத்தனை நாட்களாக ஒரு கொடுங்கோல் அரசனாக காட்சியளித்த அழகப்பனின் மறுபக்கம் உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். தன் அன்பை செயல்களாலும் வார்த்தைகளாலும் வெளியிட தெரியாத முரட்டு அன்பு படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பதிவிடவே இந்த கதாபாத்திரம். அதே போல அவரவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். இது அழகப்பனி நியாயம், அவ்வளவே. அது நமக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.